என் தங்கமே, ஒரு நிமிடம் நில். நீதான், உன்னைத்தான் இந்த கருப்பன் நிற்கச் சொல்கின்றேன். நாளைய தினம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையின் ஒரு கசப்பான நாளாக நாளைய பொழுது மாறப்போகின்ற நேரம். இந்த கருப்பன் உனக்கு இதனை சொல்லிவிட வேண்டி வந்திருக்கிறேன். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதனை எல்லாம் ஒரு ஓரம் தள்ளி வைத்துவிட்டு உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியத்தை நிச்சயமாக கொண்டு வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இப்பொழுது மிகவும் அதிகமான மாற்றங்களை காண வேண்டிய நேரம் வந்து விட்டது. நாளைய தினம் உனக்கு ஒரு கருப்பு நாளாக மாற வேண்டும் என்பது இந்த கருப்பன் எழுதிய விதி. அதை யாராலும் மாற்ற முடியாது. அது எப்படி மாறப்போகிறது, எப்படி ஒரு கசப்பான செய்தி உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை கருப்பன் உன்னிடம் முன்கூட்டியே சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, கருப்பனின் வார்த்தைகளை மதித்து நின்று என்னவென்று கேட்க துடிக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரங்களை நான் வகுத்து கொண்டு வருகின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடரும் இந்த கருப்பன் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்காக என்ன கொண்டு வந்து தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, மனது எந்த நொடியிலும் உடைந்து விடாமல் உனக்காக நான் என்ன கொண்டு வந்து கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை, நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய காலம் இது. இத்தனை நாளும் என் பிள்ளையினுடைய இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் சந்தித்திருக்கிறது என்பதனை இந்த கருப்பன் நான் அறிவேன். அப்பன் பலமுறை இதை உனக்கு நான் சொல்லித்தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நீ என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அவை ஒவ்வொன்றையும் கருப்பன் உணர்ந்துதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த கருப்பன் உணர்ந்துதான் அதை நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்றுமே நான் வரக்கூடிய இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி எல்லாமும் சரியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். காலம் உனக்கான பதிலை நிச்சயமாக சொல்லும். அது யார் மூலமாகவது? தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்பதற்காக வாழ்க்கையில் நீ தவறே செய்யாத குழந்தை என்ற அர்த்தம் கிடையாது. தவறுகள் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். என் குழந்தையே, சில தவறுகளை எல்லாமும் நீ தெரியாமல் செய்வதும், வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை தவிப்பதும் நிச்சயமாக உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறதல்லவா? உன்னை சுற்றி இதுவெல்லாமும் நடக்கத்தான் செய்கிறதல்லவா? என் குழந்தையே, கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீ இருந்து உணரக்கூடிய சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு பல மாற்றங்களை தருகிறது. முழுக்க முழுக்க உனக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் தருகிறது. என் குழந்தை, அத்தனை விஷயங்களையும் அடைவதற்காக
சில நேரங்களில் நீ ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு இருக்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது தேவையில்லாத சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்தி விடுகிறது என்பதுதான் உண்மை. சில சமயங்கள் என் பிள்ளை எதிர்பார்த்தது எல்லாமும் நடக்கும். அதே நேரம் சில சமயம் நீ எதிர்பாராத விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதற்குமே துணிந்துதானே ஒரு முயற்சியை நீ செய்திருக்க வேண்டும். எதற்கும் துணிந்துதானே ஒரு விஷயத்தை நீ முன்னிறுத்தியிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றவுடன் நாமும் தவறான ஒரு முடிவை இந்த வாழ்க்கையை எடுத்துவிடக்கூடாது. நாமும் ஒரு தவறான முடிவுக்குள் நிச்சயமாக வந்துவிடக்கூடாது. எது நடக்கும் எது நடக்காது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டும். இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. சர்வசாதாரணமான விஷயங்களாக இது இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய எண்ணத்தினால் இன்னொருவர் பாதிப்படைந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக உடனடியாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக இதனை என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டாம். இனி உனக்காக நான் இருப்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரியும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு புரியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும். இனி எந்த நாளும் உனக்கு நீ ஆசைப்படுவதில் எல்லாமும் மிகப்பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை முறை எதை சந்தித்திருந்தாலும் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுக்க இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதிகமாக உன்னை இந்த வாழ்க்கை சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் இனி மாறத்தான் வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி வந்து உனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி உனக்கான நல்லது இனி நடக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கசப்பான செய்தி ஒன்று வந்தால் அதன் பின்னால் ஒரு இனிப்பான செய்தி வரும் என்பது நீயாகவே உணர்ந்த உண்மைதானே. அப்படித்தான் நானும் உனக்கு சொல்ல நினைக்கிறேன். உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இதையெல்லாமும் என் பிள்ளை நீ உணரக்கூடிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுதும் போல இதையும் சர்வசாதாரணமாக தட்டிவிட்டு விடாதே. கருப்பா, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று நீ சொல்கிறாயானால் என் பிள்ளையே, தவறுகள் எதுவும் நீ செய்யவில்லை. ஆனால் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தவறு உனக்கு நடந்ததற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறாய். உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய காரியம் நடப்பதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்கிறாய். அதனால் இதை என் பிள்ளை நீ இன்றே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை என் குழந்தை இப்பொழுதே நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நான் நடத்துவது எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ புரிந்து கொள்கிறாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே.
எப்படிப்பட்ட விஷயங்களையும் தாண்டி நான் உன்னை வாழச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எப்படிப்பட்ட விஷயங்களையும் கடந்து நான் இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ இனிமேலாவது கவனமாக தெரிந்து கொள். உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். தெய்வம் இருக்கிறது என்பதனை நாம் கண்டுகொள்ள தொடங்கிவிட்டோம் என்றால் இனிமேல் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க தொடங்குவாய் அல்லவா? அடுத்தது நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்குவாய் அல்லவா? கருப்பன் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? பல முறை உனக்கு செருப்பால் அடித்தது போல ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தது. பல முறை உனக்கு பல துரோகங்கள் உன் முன்னால் நடந்தது. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் மீண்டும் உன் முன்னால் வந்தவுடன், மீண்டும் இவர்கள் உன்னிடத்தில் ஒரு உதவி என்று கேட்டவுடன், என் பிள்ளை நீ மனமிறங்கி நின்றதுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. உன்னுடைய மனது இலகிய மனது. இதனை இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இது போன்ற ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். இப்படியாக ஒரு விஷயம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாமும் சர்வசாதாரணமாக எண்ணிக்கொண்டு, இந்த விஷயத்தை எல்லாமும் சர்வசாதாரணமாக நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கடந்து வருகின்ற இந்த நேரம் எல்லாமும் உனக்கு என்னவாக மாறியது தெரியுமா? என் பிள்ளையே, இவர்கள் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னிடம் உதவியை பெற்றுக்கொண்டு உன் பின்னால் நின்று இவர்கள் சிரித்ததை நான் கண்டுகொண்டேன். உன் பின்னால் நின்று உன்னை ஏமாளி என்று சொல்லி இவர்கள் கைகொட்டி சிரித்ததை இந்த கருப்பன் நான் கண்டுகொண்டேன். அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நாம் எவ்வளவுதான் இவருக்கு சோதனைகளை கொடுத்தாலும், எவ்வளவுதான் இவர்கள் வாழ்க்கையில் நாம் இவர்களை காயப்படுத்தினாலும், மீண்டும் இவர்களை தேடிச் சென்று மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லிவிட்டோமானால் மீண்டும் இவர்களிடம் இருந்து நாம் நிச்சயமாக உதவிகளை பெற முடியும். மீண்டும் இவர்களை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதனை அவர்கள் பேசியதை நான் என் காதால் கேட்டேன். இப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் எப்படி சாதாரணமாக இருக்க முடியும்? கருப்பன் எப்படி சாதாரணமாக உன்னை விட்டு செல்ல முடியும்? உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் முழுமையாக உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம், உன் அப்பன் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம், உனக்காக நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் இந்த மனிதர்களுக்கு என்றுமே உன்னிடத்தில் மன்னிப்பு இருந்திருக்காது. இவர்களிடத்தில் நீ எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் காலம் முழுக்க நம்பி இருக்க மாட்டாய். சுற்றி இருந்து வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கும் இவர்களை நிச்சயமாக என் பிள்ளை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடத்தை சரியாக நீ கொடுத்திருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிறேன் என்பதுதான் உண்மை. இந்த கருப்பன் உன்னை தொடர்கிறேன் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு நடக்கும் நன்மைகளை நீ சர்வசாதாரணமாக உணர்ந்து கொண்டாலே அது போதும்.
எப்பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான ஒன்றை பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். அப்பனின் அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்து உனக்கு கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் நீ நிறைவான ஒரு மனநிலையை நிச்சயமாக இனி பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல சொல்ல உனக்கு மேலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறக்காது. கருப்பன் இருந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க நீ மீண்டு வருகிறாய் என்பதனை ஒருபோதும் மறக்காது. உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்வது போல இனி எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்கான நேரம் இது. மீண்டும் இது போன்ற எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்ய துணிந்து விடாது. மீண்டும் இது போன்ற ஒரு விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நடத்திவிட நீ நிச்சயமாக துணிந்து விடாது. உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் சொல்வது போல என் பிள்ளை இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு தவறுகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்திவிடாதபடி நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மன வலிமையோடு கொண்டு சேர்க்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. உனக்கு நல்லது வேண்டி நான் என்னவெல்லாம் நடத்த எண்ணுகிறேனோ அவை எல்லாமும் இனி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை இனி உனக்கு பல அதிர்ஷ்டங்களை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. அப்பன் இருக்கும் வரை உனக்கு நடக்கும் பல தீமைகளிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை சரியாக நடத்த வேண்டும் என்பதனை மறக்காது. இதற்கு தகுந்தாற் போல என் பிள்ளை நீயும் உனக்கான தேவைகளை உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காது. என்ன நடக்கிறது என்பதும் என் பிள்ளைக்கு தொடரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி இருந்து நான் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை புரிந்து நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனத்தெளிவோடு இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ சந்தித்ததை எல்லாமும் முடியட்டும். இனி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்க வேண்டி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலம் இந்த கருப்பன் நான் சொன்னது போல உனக்கான விஷயங்களை உன் முன்னால் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது. உனக்கான தேவைகளை என்னவென்று உணர்த்த தயாராகிவிட்டது. இதை என் பிள்ளை நீ உணர்ந்து தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் அப்பனின் அன்போடும் அருளோடும் உனக்கான சந்தோஷத்தை இனி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நான் வருகின்ற காலம் உனக்கு நன்மைகளை சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதன் பிறகு உனக்கு என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்திலும் கருப்பனின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்தால் இது போன்ற மனிதர்கள் உன்னை ஏமாற்ற துணிவதை நீ தடுத்து நிறுத்தி விடுவாய். எத்தனை முறை வந்தாலும் என்னை ஏமாற்ற முடியாது என்ற ஒரு தோரணை உனக்குள் இருக்க வேண்டும். இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மையான தேவைகளுக்காக இவர்கள் வருகிறார்களா, அல்லது அவர்களுக்கு தேவை என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும் உன்னை தேடி வருகிறார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இந்த புரிதல் உனக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த புரிதல் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை
நீ மறக்காதே. நல்லது வேண்டி என் பிள்ளை நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை தொடரும் பேரதிர்ஷ்டமாக மாறட்டும். உன்னை தேடி வரும் மிகப்பெரிய ஆச்சரியமாக அது மாறட்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.